எப்ப பார்த்தாலும் அரசமாவே அரைச்சிட்டுறீங்க. இப்ப ஜனநாயகன பத்தி கேட்குறீங்க. ஏன் விஜய் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல? கேளுங்க. ஏன் குரல் கொடுக்கல? இன்னைக்கு பதில் குடுத்துட்டாரு. அத நீ படிக்கல. நீங்க எப்ப பார்த்தாலும் விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி இதையே பத்தி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரி படங்கள் எப்ப வளருது? ஏன்னா ரிலீஸ் சும்மா காலியான படத்துக்கு போறதில்ல. ரிலீஸ் ஆனாலும் அதில டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் எல்லாமே அதில வந்து பயனடைகிறாங்க. அப்ப ஆடியன்ஸ் வரப்போய் தான் ரிலீஸ் ஆகுது. அப்ப இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது யாரோட கடமை? இப்ப இவரு சாமிநாதன் சொன்ன மாரி நீங்க எப்ப பார்த்தாலும் விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி இதையே பத்தி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரி படங்கள் எப்ப வளருது? வாழ்றது? இப்போ நம்ம நெல் எடுத்து வயக்காட்டுல பண்ணுவோம். அதில் என்ன ஆகுன்னா சில சமயம் சில நெல் வரப்பில் விழுந்து நல்லா வீரியமாக வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் வளரும்போது நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அரசமாகவே அரைச்சிட்றீங்க. இப்போ ஜனநாயகனை பற்றி கேட்குறீங்க. ஏன் விஜய் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல? கேளுங்க. ஏன் குரல் கொடுக்கல? இன்னைக்கு பதில் கொடுத்துட்டாரு. அதை நீ படிக்கல. இன்னைக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த படத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்து தயாரிப்பாளர் மேலும் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருக்குறாரு. அதை யாரும் நீங்கள் எப்பா நீங்க ஒரு விஷயத்தை ஒரு ஊதி பெருசாக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சால்வாகன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஆரம்பத்திலே இல்லம்மா, நான் சொல்றேன் ஆரம்பத்தில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? கோர்ட்டுக்கு போன விஷயத்தை பத்தி நீங்கள் நானே பேசலாமா? முதல்ல அதுவே தப்பு. அந்த அந்த லா தெரியுமா? கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது. அது கோர்ட் ஆர்டர். ஏன் சென்சார் போர்டு தெரியாதா? கோர்ட்டுன்னு வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. நம்பர் 1 அதை விட்டுருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்போ அடுத்ததான் இந்த படம் ஒரு மியூசிக் டைரக்டர் சாமிநாதன் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவி பண்ணுங்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ என் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் ஏன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணுறோம். அடுத்து வரும்போது அதெல்லாம் சில அதிரடி நடவடிக்கைலாம் இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் வருவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அவங்க தானே வேணும். இப்போ டேரக்டர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, ப்ரொடியூசர்கிட்ட கேட்க மாட்டீங்க. கேளுங்க. பணம், அதாவது பணம் போடுறவன் தான் திரையுலக பிரம்மா. ஆனால் அந்த பணம் போடுறவனுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது. தயாரிப்பாளர் எங்கேயாவது வெளியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? தயாரிப்பாளருக்கு ஆசை கொடுத்து நடிக்க வச்ச ஒரு நடிகன் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்க்ரீனில் வர்றாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஒரு சிற்பி மாதிரி தான் அவங்க. அந்த இவனுக்கு இந்த சிலை நல்லா வரும்னா சிற்பி செதுக்குனா தான் அந்த ஹீரோ ஹீரோயின் வர முடியும். அது மாதிரி ஒரு டேரக்டர், இந்த கேரக்டர், இந்த ஆர்டிஸ்ட் இவங்க நல்லா இருக்குன்னு கொண்டு வர்றாங்க. பின்னணியில் இருக்கிற அந்த டேரக்டரையோ, இசையமைப்பாளரையோ, கேமராமேனையோ, எடிட்டரையோ யாராவது எடுத்து போட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்புக்கு நிறையா கண்டென்ட் தேவைப்படுது. இவ்வளோ பேருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மாதிரி திரைமறைவு கலைஞர்களை நீங்கள் பேட்டி எடுத்து போடுங்க. சினிமாக்குள்ளே இவ்வளோ தொழில் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அப்போ தான் வெளியில் தெரியும்.